வராகம் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணி வருகிறார்கள். இது எங்கேயாவது சென்று மறைத்து வை. செல். அண்ணி. சலாம் அண்ணி. வணக்கம். எப்படி இருக்கிறாய் பக்ஷிபானு? உன்னைத்தான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். மோதிபாய் என்னிடம் கூறினாள். விஷத்தை அருந்திய பிறகு நான் மரணத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டேன். அப்போது நீ எனக்காக பிரார்த்தனை செய்தாயாமே. நீங்கள் எனது அண்ணி, அதனால் இது என்னுடைய கடமை. வாருங்கள், அமருங்கள். இவ்வளவு நடந்த பிறகும் நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள். என்னுடன் பிறந்த அண்ணனே என்னை பார்க்க மறுக்கிறார். ஆனால் தாங்கள் அவ்வாறு இல்லை. தங்களை போன்ற ஒரு சிறந்த பெண்மணியை நான் இதுவரை பார்த்ததில்லை. ஆனால் அண்ணி, தாங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. அண்ணன் என் மீது கோபமாக இருக்கிறார். தாங்கள் இங்கு வருவது அவருக்கு பிடிக்காது. ஏனென்றால் நான் முகலாய ராஜ்யத்தின் குற்றவாளி. இல்லை பக்ஷிபானு, நீ செய்ததை கூர்ந்து பார்த்தால் உன் கணவன் மீது நீ வைத்திருக்கும் அன்புதான் தெரிகிறது. அதே போல் நீ நம் குடும்பத்தின் உறுப்பினராக இருந்தாய். இப்பொழுதும் அப்படித்தான். இது தங்களுடைய பெரிய மனது. சரி, சீக்கிரியில் சலீம் ஷேக் பாபா ஆசீர்வதித்து கொடுத்த தாயத்து என்னிடம் உள்ளது. உன் கையை காட்டு. என்னாயிற்று பக்ஷிபானு? உனக்கு என்ன ஆயிற்று? நான் மருத்துவரை அழைக்கட்டுமா? வேண்டாம் அண்ணி, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். எதற்காக வைத்தியரை அழைக்க வேண்டும்? பக்ஷிபானு, நீ என்னிடம் எதுவும் மறைக்கவில்லை என்று நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கூறு. என்ன விஷயம்? பக்ஷிபானு, தயவு செய்து என்ன நடந்தது என்று கூறு. நான் 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 தாயாக போகிறேன் அண்ணி. பக்ஷிபானு, இது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். இதை நினைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். இவ்வாறு அழக்கூடாது. உடனே சென்று இதை அனைவரிடமும் கூறுகிறேன். வேண்டாம் வேண்டாம் அண்ணி, இது யாரிடமும் கூற வேண்டாம். இதை கேள்விப்பட்டால் அண்ணன் மகிழ்ச்சி அடைய மாட்டார், பெரும் கோபப்படுவார். என் கணவர் ஷெரீஃபுதீன் அவருக்கு குற்றவாளி. அண்ணே, யாரிடமும் கூற மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள். நான் என்ன செய்தால் உன்னுடைய மனதுக்கு அமைதி கிடைக்குமோ அதையே நான் செய்கிறேன். என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அண்ணி? நான் எந்த குழந்தைக்கு தாயாக போகிறேன் என்றால் அந்த குழந்தையின் தந்தை இந்த ராஜ்யத்தின் குற்றவாளி. அவரை துரோகி என்பார்கள். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். பக்ஷிபானு, உனக்கு நான் வாக்களிக்கிறேன். ஷெரீஃபுதீனை விடுவிப்பதற்காக நான் முடிந்த முயற்சிகளை செய்கிறேன். அண்ணன் என்னை என்றும் மன்னிக்க மாட்டார் அண்ணி, எப்பொழுதுமே. ஷெகன்ஷா, நிர்வாகம் நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில பிரச்சனைகளும் இதற்கிடையில் எழுந்துள்ளது. மேவாடிலிருந்து வந்த செய்தி மகிழ்ச்சிகரமாக இல்லை. ராஜபுத்திரர்கள் அவர்களுடைய நண்பர்களோடு கைகோர்த்து நம்மீது போர் தொடுக்க முயற்சித்திருக்கிறார்களாம். அட்காவர்களை உடனடியாக தகுதியானவர்களிடம் மேவாடை ஒப்படையுங்கள். அத்தோடு நகரத்தின் பாதுகாப்புகளை பார்த்தால் சங்கடமாக இருக்கிறது. அந்த அபு மாலி சிறைச்சாலையிலிருந்து தப்பி ஓடியதை பார்த்தால் மற்ற இடங்களிலும் எனக்கு சந்தேகம் எழுகிறது. ஷெரீஃபுதீனையும் ரோத்தாஸ் கோட்டையில் இருக்கும் சிறைச்சாலைக்கு மாற்றிவிடுங்கள். உத்தரவு ஹுசூர். சிறைச்சாலையில் மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களிலும் குழப்பம் நேர்ந்துள்ளதாம். நம் ராஜ்யத்தின் வியாபாரத்திலும் ஊழல் நடக்கிறதாம். உலோக வியாபாரத்திலும், குறிப்பாக இரும்பு வியாபாரத்தில் கடந்த 6 மாதங்களாக
ஊழல் நடந்துள்ளதாம். குதிரைகள் நல மருத்துவர் இதை என்னிடம் கூறினார். குதிரைகள் வாங்கிய வியாபாரத்தில் பெரும் ஊழல் நடந்துள்ளதாம். பட்டறை சாலைகளுக்காக 100 வண்டி உலோகம் வாங்கப்பட்டது. அதில் 20 வண்டி உலோகம் காணாமல் போய்விட்டது. அதை பற்றி தகவலே இல்லை. அக்கா அவர்களே, ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். இன்றிலிருந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொறுப்புகளை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். எந்த பொருளை இறக்குமதியோ ஏற்றுமதியோ செய்தால் அதன் கணக்கு சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஊழல் செய்தார்கள் என்று அர்த்தம். அது நாட்டில் புரட்சிக்கு சமமாகும். அதை நான் என்றும் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு கரையான் போல் நம்மை கரைத்துவிடும். ஆகட்டும் முசு. அந்த பாஸ் பகதூரை பத்தி தங்களுடைய முடிவு என்ன? மோதி, பிரசாதத்தை அனைவருக்கும் கொடு. ஜோதா பேகம், எனக்கும் ஏதாவது பிரசாதம் கிடைக்குமா? ஷேன்ஷா, நீங்கள் இங்கு? மோதி ஏன் என்னிடம் கூறவில்லை? நான் வந்தது அவருக்கே தெரியாதே, பிறகு எப்படி கூறுவார்? கூறுங்கள், நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள்? நான் வேலை செய்து கொண்டிருந்த போது உங்களது கானம் எனக்கு கேட்டது, அதான் வந்து விட்டேன். நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூறுங்கள், நான் சென்று விடுகிறேன். இருங்கள் ஷேன்ஷா. மன்னித்து விடுங்கள், உங்கள் கையை பிடித்து விட்டேன். நீங்கள் என் கையை பிடித்ததற்காக நான் வருத்தப்படவில்லை. என் கையை விட்டதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். அமருங்கள். நாம் இருவரும் சென்ற அந்த நீண்ட பயணம் நன்றாக இருந்ததுலவா ஜோதா பேகம்? அந்த யாத்திரையை என்னால மறக்க முடியவில்லை ஷேன்ஷா. அதில் உங்களுக்கு பிடித்தது எது? பயணமா இல்லை என்னோடு இருந்ததா? இது என்ன கேள்வி? யாத்திரையில் உங்களோடு தானே இருந்தேன். இது ஒன்றும் கடினமான கேள்வி இல்லையே, நீங்கள் ஏன் பேச்சை மாற்றுகிறீர்கள்? சரி, பதிலை கூறுங்கள். மோதி, என் கேள்விக்கு அவர் பதில் அல்ல. நீங்கள் அமைதியாக இருங்கள். மோதி, சென்று சூடான நீரை எடுத்து வா. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் வேண்டிக் கொண்டது எனக்காக. அவ்வளவு தூரம் பிரயாணமும் செய்தீர்கள்.
நீங்கள் எனக்காக அவ்வளவு செய்யும் பொழுது நான் தங்களுக்காக உங்கள் காலில் உள்ள வேதனையை போக்கலாம் அல்லவா? இது என்ன நியாயம்? கணவன் மட்டும் மனைவியின் பாதங்களை தொடக்கூடாது, ஆனால் மனைவி மட்டும் கணவனின் பாதங்களை தொடுவது நியாயமாகுமா? மன்னித்து விடுதல் ஜோதா பேகம், எனக்கு கூசுகின்றது. ஷெஹன்ஷா, ஒரு விஷயம் கூறட்டுமா? எனக்கு ஒரு தோழி இருக்கிறாள். பாவம், தன் கணவனை பிரிந்திருக்கிறாள். சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே தாங்கள் கூறலாமே. ஏன் அவ்வாறு கேட்கிறீர்கள்? இப்போதுதான் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். உங்கள் முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது, ஆனால் விஷயத்தை கூற மறுக்கிறீர்கள். குழப்பம் அடையாமல் மனதில் உள்ளதை தெளிவாக கூறுங்கள். நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. ஷெஹன்ஷா, உங்களிடம் நான் ஒன்று கேட்டால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே? நிச்சயமாக ஜோதா பேகம், நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன். தயங்காமல் கேளுங்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் கோபப்படுவீர்கள். நீங்கள் என்னிடம் கேட்டால் தானே எனக்கு தெரியும் எனக்கு கோபம் வருமா வராதா என்று. கூறுங்கள். அது, நான் பக்ஷிபானுவை சந்திக்க சென்றேன். ஜோதா பேகம், தங்களுக்கே தெரியும் அல்லவா, பக்ஷிபானு முகலாய ராஜ்யத்தின் குற்றவாளி. அது நான் சலீம் ஷேக் பாபாவின் பிரசாதத்தை தருவதற்காக சென்றேன். அப்பொழுது உங்கள் தங்கை மனம் விட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அவளை சந்தித்து தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள் ஜோதா பேகம். ஷெஹன்ஷா, பக்ஷிபானு கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் தாயாக போகிறாள். என நான் தாய்மாமனாக போகிறேனா? தாங்கள் ஷெரீஃபுதனையும் பக்ஷிபானுவையும் மன்னித்து இருவரையும் ஒன்றாக சேர்த்து வையுங்கள். ஜோதா பேகம், ஷெரீஃபுதீனும் பக்ஷிபானுவும் செய்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றமாகும். ஆனால் பக்ஷிபானு உங்கள் தங்கை. இனி நாம் இதை பற்றி எதுவும் பேச தேவையில்லை. ஒரு கணம் தங்களுக்கு இதயத்தில் அவ்வளவு அன்பு வருகிறது, அடுத்த கணமே எரிமலையாக வெடிக்கிறீர்கள். ஏன் ஷெஹன்ஷா, ஏன்? ஜோதா பேகம் போன்ற ராஜபுத்திரி இவ்வாறு நன்றியை மறப்பார் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ஜோதா பேகம், உங்களை நான் முழுமையாக நம்பியிருந்தேன். நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். உசூர், இவ்வளவு நாட்கள் எங்கே சென்றிருந்தார்? என்ன செய்தி கூறு. மன்னிக்க வேண்டும் உசூர். சிறையிலிருந்து அபுமாலி தப்பித்ததிலிருந்து பாதுகாப்பு அதிகரித்து விட்டது. எனவேதான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. இப்போது ஒரு கெட்ட செய்தி உசூர். கெட்ட செய்தியா? ஆம், சிறையில் இருக்கும் அனைத்து கைதிகளையும், அதாவது உங்களையும் சேர்த்து ரோத்தா சிங் கோட்டைக்கு மாற்றப் போகிறார்கள். ஏனென்றால் மீண்டும் ஒரு சம்பவம் அப்படி நடக்கக்கூடாது என்று. அவ்வாறு நடக்கக்கூடாது. ஒருவேளை ரோத்தா சிங் கோட்டையில் அடைத்து விட்டால் பிறகு அங்கிருந்து தப்பிப்பது இயலாமல் போய்விடும். ஜோதா பேகம், நீங்கள் செய்தது சிறிதும் சரியல்ல. ஒரு நல்ல செய்தியும் இருக்கின்றது உசூர். அச்செய்தியை நான் தங்களுக்கு முன்பே கூறியிருக்க வேண்டும். கேட்டிருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பீர்கள். அந்த செய்தி என்ன என்பதை தாமதிக்காமல் விரைவாக கூறு. என்ன அந்த நல்ல செய்தி? பேகம், பக்ஷிபானு. பக்ஷிபானுவுக்கு என்னவாயிற்று? உசூர், அவர் தாயாக போகிறார். என்னவாயிற்று? ஒரு பெண் ஒருவனை மனதார காதலிக்கும் போது அவனுடைய கெட்ட காலமும் மோசமான சூழ்நிலையும் அகன்று அவன் மிகவும் அதிர்ஷ்டக்காரனாகின்றான். தாங்கள் கூறுவது புரியவில்லையே. அதற்கு அவசியமில்லை. நீ இதுவரை கூறியதில் இதுதான் நல்ல செய்தி. நான் மிக விரைவில் இங்கிருந்து வெளியில் வரப்போகின்றேன். வெளியிலா? ஆனால் உசூர், எவ்வாறு? குல்ஃபாம், இந்த உலகம் முட்டாள்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அவர்கள் மூளையால் அல்ல, இதயத்தால் முடிவெடுப்பார்கள். நீ பார்த்துக் கொண்டே இரு.
நான் விரைவில் இங்கிருந்து வெளியேறி விடுவேன். அதன் பிறகு உனக்கு நான் உன்னுடைய இனாமை தரப்போகின்றேன். நன்றி பக்ஷிபானு, மிக்க நன்றி. இந்த உலகம் முட்டாள்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அவர்கள் மூளையால் அல்ல, இதயத்தால் முடிவெடுப்பார்கள். நீ பார்த்துக் கொண்டே இரு. நான் விரைவில் இங்கிருந்து வெளியேறி விடுவேன். அதன் பிறகு உனக்கு நான் உன்னுடைய இனாமை தரப்போகின்றேன். நன்றி பக்ஷிபானு, மிக்க நன்றி. ஆதார் மகாராணி அவர்களே, ஜோதா பேகம் தங்களை சந்திக்க வேண்டுமாம். ஜோதா பேகமா? இந்த நேரத்துல? சரி, வர சொல்லுங்கள். வணக்கம் அத்தை. நன்றாக இரம்மா. என்னை மன்னித்து விடுங்கள். இது தாங்கள் ஓய்வெடுக்கும் நேரம் அல்லவா? நான் பிறகு வருகிறேன். இல்லை ஜோதா, நீ இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் என்றால் முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும். அமர் ஜோதா. அத்தை அவர்களே, தங்களிடம் எப்படி கோருவது என்று எனக்கு புரியவில்லை. ஒரு தாயிடம் ஒரு மகள் எவ்வாறு கூறுவாளோ அவ்வாறு கூறலாம். உண்மையிலேயே இது உங்கள் மகளை பற்றிதான், பக்ஷிபானுவை பற்றி. என்ன செய்தாள் பக்ஷிபானு? மறுபடியும் ஏதாவது தவறு? இல்லை அத்தை, நான் சலீம் ஷேக் பாபாவிடமிருந்து தாயத்து வாங்கி வந்தேன். அதை கொடுப்பதற்காக அங்கு சென்றேன். அப்பொழுது எனக்கு என்ன தெரிய வந்தது என்றால், பக்ஷிபானு தாயாக போகிறாள். மகள் என்றால் ஜோதாவை போல இருக்க வேண்டும். ஜலால் உனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறான். ஆனால் நீயோ இதற்கு மகிழ்ச்சி அடைவதா என்று எனக்கு புரியவில்லை ஜோதா. நான் பாட்டியாவதற்கு மகிழ்ச்சி அடைவதா, இல்லை அந்த குழந்தையின் தந்தை இப்பொழுது இங்கு இல்லையே என்று நினைத்து வருந்துவதா? ஆனால் ஜோதா, நீ அங்கு சென்றிருக்க கூடாது. ஒரு குற்றவாளியை சந்திப்பது முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிரானது. இது ஜலாலுக்கு தெரிந்துவிட்டால்? அவருக்கு தெரியும். நானே அவரிடம் அனைத்தையும் கூறிவிட்டேன் அத்தை. அதோடு இந்த நேரத்தில் ஷெரீஃபுதீன் பக்ஷிபானுவின் அருகில் இருப்பது முக்கியம் என்று கூறிவிட்டேன். இதற்காக அவரிடம் நான் விண்ணப்பிக்கவும் செய்தேன். ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தை, நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஷேன்ஷாவிற்கு புரிய வைக்க வேண்டும். அவர் பக்ஷிபானுவை மன்னிக்க வேண்டும். இல்லை ஜோதா, எனக்கு ஜலாலை பற்றி நன்றாக தெரியும். என் மகள் பக்ஷிபானு தாயாக போவது ஒரு நல்ல செய்திதான். ஆனால் ஜலாலு எந்த ஒரு செய்திக்காக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்பவன் அல்ல. ஷர்ஃபுதீன் ஒரு புரட்சிக்காரன். புரட்சியை ஜலால் எளிதில் ஏற்றுக்கொள்பவன் அல்ல, மன்னிக்கவும் மாட்டான். எனக்கு சதி செய்ததற்காகத்தானே குற்றம் சுமத்தப்பட்டார்கள். நானே அவர்களை மன்னித்து விட்டேன். பிறகு அவர் ஷெஹன்ஷாவுடைய தங்கை தானே. அதோடு இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார். இந்த சமயத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் பாசமும் அவளுக்கு மிகவும் அவசியம். இது மிகவும் கடினம் ஜோதா. நம்மவர்கள் என்று கருதப்படுபவர்கள் நம்மவர்களுக்கு எதிராக சதி செய்வது என்பது நம்பிக்கை துரோகம் என்று அவன் கருதுவான். ஷெர்புதீன் நிர்பந்தத்தின் காரணமாக பக்ஷிபானு உனக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம். பக்ஷி உனக்கு மருந்தை அளித்து உனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தினாள். ஆனால் நீயோ அதையெல்லாம் மறந்து அவளுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாய். ஷர்ஃபுதீனும் பக்ஷிபானுவும் உனக்கு செய்த துரோகம் இருக்கிறதே. உனது மானும் மரியாதையோடு அவர்கள் விளையாட நினைத்தார்கள். நீ ஒரு நடத்தை கெட்டவள் என்று அனைவருக்கு முன்பாக நிரூபிக்க நினைத்தார்கள். அதற்காக ஜலால் மட்டுமல்ல, நான் கூட அவர்களை மன்னிக்க மாட்டேன். பக்ஷிபானு செய்த அனைத்தும் தவறான செயல்தான். நீங்கள் இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பதும் மறுக்க முடியாத உண்மைதான். இருப்பினும் இப்பொழுது கேள்வி நம் குடும்பத்தின் ஒற்றுமையை பற்றியதுதான். அதோடு பக்ஷிபானுவை என் நாத்தனாராக அல்ல, என் தங்கையாக பார்க்கிறேன் அத்தை. அதனால் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்களும் ஷேன்ஷாவும் பக்ஷிபானுவிற்கு எதிராக இருந்தாலும் இந்த சமயத்தில் நான் அவரை விட்டு தள்ளி இருக்க மாட்டேன். அதோடு குற்றவாளியை தண்டிப்பது மூலம் திருத்த முடியாது. குற்றம் செய்தவர் மாறுகிறார். கருணையின் காரணமாக பக்ஷிபானுவின் முகத்தை பார்த்தாலே அவள் வருந்துவது தெரிகிறது.
அது மட்டுமல்லாமல் தேவையை விட அதிகமாக தண்டித்து விட்டால் நாமல்லவா குற்றவாளியாகி விடுவோம் அத்தை. ஷேன்ஷாவின் தனிமையை போக்க வேண்டும் என்று எவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். தாங்களே யோசியுங்கள், பக்ஷி பானு எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டாள் என்று. அவளுக்கு துணையாக நிற்க ஒருவர் கூட இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஷேன்ஷாவிற்கு புரிய வைத்து அவர் பக்ஷி பானுவை மன்னிக்க வேண்டும். யாக்குதா, நான் தங்களை நோக்கி துவா செய்ததின் காரணமாக இந்த ஜோதா எனக்கு கிடைத்திருக்கிறாள். அம்மா ஜோதா, நீ மிகவும் புனிதமானவள் அம்மா. உன்னுடைய எண்ணங்களும் மிகவும் புனிதமானவை. உன்னை போன்று அனைவரின் இதயமும் தூய்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும். என்ன விஷயம் தாயே, என்னவாயிற்று? அனைவரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள். நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? நீங்கள் ஒரு பார்வை பார்த்தால் போதும், நான் அனைத்தையும் திருத்திக் கொள்கிறேன். எந்த தவறும் செய்ய மாட்டேன். கூறுங்கள். எங்களுடைய அனைவரின் தேவைகளையும் நீ இன்று வரை நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகிறாய். ஆனால் இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறேன் என்றால், பக்ஷி பானுவுக்கு நீ இரக்கம் காட்ட வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்ள வந்தேன். இங்கு பாருங்கள் தாயே, நீங்கள் எதை கூறினாலும் நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நான் அவளை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நான் நம்பிக்கை துரோகியை மன்னிப்பதே இல்லை. அதுவும் என் வேகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தியவளை மன்னிக்க மாட்டேன்.